ஹாய் கேஸ், இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறதுனா உங்களுக்கு வந்து தையல் மிஷின் வந்து விட்டு விட்டு தைக்குதா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தைக்கவே இல்லைன்னா ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில பேருக்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆகும், ஒரு சில பேருக்கு இது வந்து ஒர்க் அவுட்டே ஆகாமல் போகலாம். ப்ளஸ் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஊசியை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. ஏன்னா ரொம்ப வருஷமாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊசி வந்து மாற்றாமல் இருப்பீங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருங்க. எங்களுக்கு அதே மாதிரி தான் ஊசி மாற்றாதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தைக்கும், ஆனால் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கையோடு எடுத்துகிட்டு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து இல்லவே இல்லை. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ஊசியை வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருங்க, ஊசியை வந்து மாற்றிடுங்க. ஓகேவா? ரொம்ப நாள் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஊசி வந்து பெண்ட் ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் போய் புதுசாகவே வந்து மாற்றிடுங்க. ஒரு ₹5 தான் வரும். நீங்கள் வந்து புதுசாகவே வந்து மாற்றிடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேராக வந்து ஊசி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நூலை வந்து எடுக்கும். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நூல் வந்து எடுக்காது, இல்லை வந்து விட்டு விட்டு தைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இதை வந்து பார்த்தீங்கன்னா டைட் பண்ணுறது நல்லா வந்து டைட் பண்ணிடுங்க. நல்லா வந்து டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிட்டு இப்போ வந்து தைச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தைக்க ஆரம்பிச்சிடும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து ட்ரை பண்ணி ஃபஸ்ட்டு இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்க டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேனல் பைஸ்.